பள்ளிக்கூடம் கட்டுடா அப்படின்னா ஊர் பூரா ஒயின் ஷாப்பை திறந்து வைக்காங்க. டே உயிர் காக்கக்கூடிய மருத்துவமனைகளை தாங்கடா அப்படின்னா ஊர் பூரா அங்கங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட பாட்டில் கொடுத்து நீங்க போய் பிளாக்ல போய் பாட்டில் வித்துக்குங்க, 150 ரூபா பாட்டில் நீங்க 200 ரூபாய்க்கு வித்துக்குங்க அப்படிங்க. அப்ப அந்த மதுபான பாட்டில் அந்த கோட்ரு பிராந்தி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே அதனுடைய விலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 20 ரூபா. அதை தயாரிக்கிறது யாருன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிமுகவை சேர்ந்தவங்க, பாஜகவை சேர்ந்தவங்க தான் அதை தயாரிக்கான். அப்ப அந்த 20 ரூபா சாணி தண்ணிய அந்த பாட்டில கொண்டு வந்து அரசே வந்து விக்குது 150 ரூபாய்க்கு. அதுல 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க. 20 ரூபா மதிப்புள்ளதான் நம்ம ஆட்களும் சாணி தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க. அதுல உள்ள என்ன கலந்துருக்குன்னு பார்த்தோம்னா அதுல வந்து வேதிப்பொருளை கலக்காங்க. அதுக்கடுத்து போதை பொருளை நேரடியா கலக்காங்க. அதை குடிச்சோம்னா குடல் வந்து போகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், கல்லீரல் போகும். 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவன் 40 வயசுல இறந்து போவாங்க. அப்போ வாழ்நாளை குறைக்கும். அப்போ ஒரு வீட்டில் வந்து கணவரை வந்து குடியாரன் ஆகிட்டாங்க, பிள்ளைகளை குடி பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்க. இது பார்த்தாதே வெளி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து கஞ்சாவை வேற இறக்கி விடுதாங்க. அப்ப கஞ்சாவையும் மதுபான பாட்டிலையும் இறக்கி விட்டு அதன் மூலம் கொள்ளடிக்கக்கூடிய திருடர்களாக தான் திமுகவை சேர்ந்தவங்க இருக்காங்க. இதே தான் பாஜகவும் பண்ணுது வட மாநிலங்கள்ல. அதிமுகவும் இதே வேலை தான் பண்றாங்க. அப்ப திமுக வந்தாலும் சரி, நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டாலும், ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாலும், தாமரைக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க வந்து மதுபான பாட்டில் விற்க தான் செய்வாங்க. இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, மலைகள் எல்லாம் கடத்தி கேரளாவுக்கு கடத்த தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம கல்விக்கு கடன் வாங்க தான் செய்யணும். விவசாயி வந்து கடனாளியா தான் இருக்கணும். அது போல வந்து மருத்துவ செலவுக்கு கடன் வாங்கி தான் ஆகணும். அது மாதிரி நிலங்கள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய சூழல் தான் உருவாகும். அப்ப இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. நம்ம வாக்கு செலுத்தும் போது நமக்கு வந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு யார் வந்து சேவை செய்வாங்க, இவங்க வந்து தூய குடிநீரை தரமா இலவசமா தரேன்னு சொல்றாங்க, மருத்துவத்தை வந்து தரமானதா இலவசமா கொடுப்பேன்னு சொல்றாங்க, கல்வியை வந்து தரமானதா இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு வாக்கு செலுத்தினாதான், நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தினா மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகும் அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அரசியலை வந்து உள்வாங்கிக்கிடணும். 200 ரூபா பணம் கொடுக்குறான் வாங்கி வச்சுக்கோங்க, திமுக கொடுக்குறது வாங்கி வச்சுக்கோங்க. அதிமுக 500 ரூபா கொடுக்கான் வாங்கி வச்சுக்கோங்க. பாஜக பணம் கொடுக்குறான் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய வாக்குகளை அடுத்த தலைமுறையை சிந்திச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துல வந்து வாக்கு செலுத்துங்க. வாக்குப்பட்டியில நீங்க எண்ணிக்கிட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7ன்னு எண்ணிக்கிட்டே வாங்க. 8வதா ஒரு சின்னம் இருக்கும். அந்த மைக் சின்னத்துல உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை வந்து சரியா வந்து மைக் சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. நமக்கானவர்களை டெல்லி பாராளுமன்றத்துல நம்மளோட குரலா வந்து ஒழிக்க செஞ்சிடலாம். அப்படி ஒழிக்க செய்யும் போதுதான் இங்க வந்து தரமான மருத்துவமனைகளா அங்க இருக்க மருத்துவமனைகளுடைய தரத்தை வந்து நம்ம உயர்த்திடலாம். மருத்துவமனைனா வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனைகளை அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து அங்க வந்து மருத்துவமனைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்து மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திடலாம். இப்ப இங்க இருந்து நம்ம திருநெல்வேலி போக வேண்டிய மருத்துவத்தை இங்க இருக்க பக்கத்துல இருக்கக்கூடிய கரிவளமோ இல்ல இடையங்குளத்திலே கூட அந்த மருத்துவத்தை வந்து உருவாக்கி கொடுத்துடலாம். கல்வி, இங்க வந்து கல்லூரிகளை நம்ம அரசு கல்லூரிகளை கட்டலாம். பெண்களுக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரியை கட்டலாம், ஆண்களுக்கு கட்டலாம். அவ்வளவு பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, இப்படி மக்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம கட்டிட்டோம்னா நம்ம வந்து மக்களுக்கு வந்து நல்ல கல்வியை வந்து இலவசமா கொடுத்துடலாம். மருத்துவத்தின் தரத்தை வந்து நம்ம உயர்த்திட்டோம்னா மருத்துவத்தை கொடுத்துடலாம். அது மாதிரி தூய குடிநீரையும் பணமே இல்லாம மக்களுக்கு கொடுத்துடலாம். இப்ப தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் சொல்லி வச்சிருக்காங்க. வீடுதோறும் பணம் வாங்குறாங்க 100 ரூபா வந்து மாத கட்டணமா வசூலிக்காங்க. மக்கள் நல்லா சிந்திச்சுக்கோங்க. ரேஷன் அரிசி இலவசமா கொடுக்காங்க. 15 கிலோ 16 கிலோ இலவசமா வந்து ஒரு வீட்டுக்கு ரேஷன் அரிசி கொடுக்காங்க. தண்ணீருக்கு எதுக்கு தாமிரபரணி தண்ணீருக்கு எதுக்கு மாதந்தோறும் பணம் வாங்குறாங்க? இப்ப பைக்ல ஒருத்தர் போறாரு, ஹெல்மெட் மாட்டல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எவ்வளவு பணம் வாங்குறாங்க? 1000 ரூபாய் வாங்குறாங்க ஹெல்மெட்டுக்கு. அப்ப இலவசமா அரிசி கொடுக்காங்க வீட்டு. இதுல வந்து என்னன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குங்கிறாங்க. அப்ப ஹெல்மெட் 1000 ரூபாய் கூட இல்லாத சூழல்ல மக்களை வச்சுக்கிட்டு ஹெல்மெட் இல்லாம போனா 1000 ரூபாய் பயன் போடுவாங்க. இங்க ஒயின் ஷாப் வச்சிருப்பாங்க, மக்களை குடிக்க வச்சுட்டு அந்த பாட்டில விற்கிறது திமுக தான் தயாரிக்கு, திமுக தான் விற்கிது. பிளாக்ல விற்கிறதும் திமுக தான், இதுல கமிஷன் அடிச்சு பல கோடி ஊழல் பண்றதும் திமுக தான். அதே திமுக தான் என்ன பண்றேன்னா வாங்கி வாயில ஊத்தி விட்டுட்டு பைக்ல வந்து கடந்து போன உடனே காவல்துறையை வச்சு மறிச்சு 10,000 ரூபாய் அவதாரம், ட்ரிங்க் அண்ட் டிரைவ் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுதான் அப்படின்றான். அப்ப இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட கற்பிச்சிருக்காங்க. அப்ப மாதந்தோறும் 1000 ரூபாங்கிறத நம்ம சம்பாதிச்சுக்கலாம், சம்பாதிக்க முடியாம இல்ல. ஆனா கேஸ் சிலிண்டரோட விலையை 500 ரூபாய் ஆக்கிட்டா அதுல 500 ரூபாய் சரியா போச்சு இல்ல. அது மாதிரி பெட்ரோலுக்கு வந்து நீங்க வந்து இப்ப வந்து சொல்றாரு ஐயா ஸ்டாலின் வந்து திமுக தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் வந்து 75 ரூபாய்க்கு கொடுத்துருவோம் லிட்டர் அப்படின்னு.
அப்ப இதற்கு முன்னாடி எம்பியா வந்து 39 பேர் திமுக தான் எல்லா இதுலயுமே எம்பியா இருந்தாங்க. இப்ப ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதும் திமுக தான். மாநில அரசினுடைய வரியை குறைச்சிட வேண்டியானே, அதிகாரம் கையில இருக்கு. நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப மோடி இருந்தாரு, ஒரே நாள் நைட்டு தான் ரூபா நோட்டே செல்லாது, 100 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன போச்சு? அதுக்கு தேவை அதிகாரம். ஒரே நாள் இரவுல பணம் செல்லாதுன்ட்டு போயிட்டாங்க. அது வந்து நடந்தது இல்ல. அப்ப சாத்தியம் இல்லாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே சாத்தியமானதுதான். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, சீமான் வந்து கிராமங்கள்ல வந்து ஆடு மாடு வளர்க்கறதெல்லாம் அரசு பணியாக்குவேன்னு சொல்றாரு. அதெல்லாம் சாத்தியமா? ஆடு மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்றதெல்லாம் அரசு பணியான்னு சொல்லி பேசுறாங்க. ஏன் அரசு பணியா இருக்கக்கூடாது? இப்ப வந்து கிராமங்கள்ல வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லி 300 ரூபாய் கொடுத்தாங்க. அதே அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? விளைநிலங்களை பூரா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, புதிதாக விளைநிலங்களை வந்து உருவாக்கணும். இப்ப இங்க வந்து நெல் நல்லா விளையுது. அப்ப என்ன செய்யணும்னா, மக்களுக்கு என்ன தேவைன்னு நல்ல அரசியல்வாதிகள் சிந்திக்கணும். ஒரு பகுதியில் விவசாயி வந்து நெல்லை விளைவிக்கிறானா, அவனுக்கு அடிப்படையா என்ன தேவை? நெல்லை விளைவிக்கிறவங்களுக்கு என்ன தேவை, பருத்தி விளைவிக்கிறவங்களுக்கு என்ன தேவை, கரும்பு விளைவிக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அரசியல்வாதிகள் வந்து சிந்திக்கணும். ஏன்னா பல லட்சம் கோடி வந்து அவங்க கிட்ட வந்து இருக்கு, அதிகாரம் வந்து என் கையில இருக்கு. நான் நினைச்சேன் நெல் கொள்முதல் நிலையத்தை உருவாக்கி விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியா வாங்கி நான் வந்து மக்களுக்கு வந்து கடன் இல்லாம ஆக்கலாம். அது மாதிரி வந்து விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கணும்னு சொல்லி ஏமாத்த வேண்டாம். யூரியாவுக்கு வந்து நாங்கள் 500 மானியம் கொடுப்போம், 1000 ரூபாய் மானியம் கொடுக்கணும்னு ஏமாத்த வேண்டாம். இதுல வந்து மத்திய அரசினுடைய ஊழலும் இருக்கு, மாநில அரசினுடைய ஊழலும் இருக்கு. யூரியாவை போட்டு 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 அந்த மண்ணை வந்து மலட்டுத்தன்மை உள்ளதான் மாத்துறாங்க அப்படிங்கிறதா உண்மை. அப்ப தமிழ்நாட்டுல வந்து வேளாண்மை கல்லூரி இருக்கு, விவசாயத்துக்குன்னு தனியா ஒரு துறையை வச்சிருக்காங்க, வேளாண்மை துறைன்னு. அப்ப அந்த துறை மூலமா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மண்ணுல எந்த உரத்தை வந்து போடணும், உயிர் உரங்களை வந்து பயன்படுத்தணும், அதை வந்து இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கணும்னா இவங்க வந்து பொறியியல் துறை வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப விவசாயிக்கு வந்து என்னெல்லாம் தேவையா இருக்கும்? முதல் வந்து ஒருத்தர் வந்து உழுது அதுல வந்து நெல்லை விளைய வைக்கணும்னா உரம் தேவைன்னா, அது வந்து இயற்கை முறையில உள்ள உரங்களை வந்து அரசே வந்து இலவசமா கொடுக்கணும் விவசாயிகளுக்கு. அப்ப உரத்தை இலவசமா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் பண்றதை அரசு பணியாக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்க நினைச்சா அரசாங்கத்துக்கிட்ட 10 ஏக்கர் 20 ஏக்கர் வந்து அரசுகிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க மாதந்தோறும் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறனாலும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அரசுகிட்ட இருந்து அந்த உரத்தை வந்து நீங்க பெற்றுக்கிட்டு இயற்கை முறையில வந்து நீங்க விவசாயம் பண்ணலாம். இயற்கை முறையில நீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து 30 மூடை எடுக்கிறீங்கன்னா, அதே ஏக்கர்ல 60 மூடை எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த உரங்களினுடைய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். மண்ணின் வளத்தை வந்து செழுமைப்படுத்தி அந்த மண்ணில இருந்து நம்ம விளைச்சலை வந்து பெருக்கிக்கலாம். அப்ப விவசாயி வந்து அந்த கூலி தொழில் பண்றதுக்கு அரசு சார்பிலேயே வந்து அந்த தொழிலாளிகளுக்கு வந்து அரசு பணியா வந்து மாத்திடுவாங்க. அப்ப இவங்க 300 ரூபாய் கொடுக்காமனா 500 ரூபாய் கொடுப்பாரு சீமான் வந்து. அப்ப இதை அரசு பணியா மாத்தினாதான் விவசாயங்கிறது ஒரு நலிவடைஞ்ச தொழிலா இல்லாம அழிந்து போகக்கூடிய இதா இல்லாம அது வந்து விவசாயம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய துறை அப்படின்னு சொல்லி மாறும். அப்ப விவசாயத்தை வந்து செழிப்படைய வைக்கிறதுக்கு வேற வழி இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து ஐயா ஸ்டாலின் இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து சாராய கடை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தனியார் நடத்தும் போது ஒயின் ஷாப் பூரா எப்படி இருந்துச்சு, பாக்குறவங்க எல்லாம் கேவலமா பார்த்தாங்க. ஏன்னா குடிச்சிட்டு கிடக்கான், திருட்டு பே மாதிரி, இங்க ஒரு பொறுக்கி பே மாதிரி கிடக்கான், தெருவில் விழுந்து கிடக்கான். குடிக்கிறதே வந்து கேவலமாவும் அவமானமா பார்த்தாங்க. அப்படி அவமானமா பார்த்தா அந்த ஒயின் ஷாப்பு, மதுபானம் விற்கக்கூடிய அந்த கடையை இப்ப அரசே எடுத்து நடத்தி ஊருக்கு நடத்த என்ன ஆகி போச்சு? ஒயின் ஷாப் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய இது, 50,000 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்பை வந்து அவ்வளவு பெரிய மேம்பட்ட தொழில் போல வந்து காட்டிட்டாங்க. விளைவு என்னாச்சு? ஊர் முழுவதும் என்ன பண்றாங்கன்னா, தெருவுக்கு தெருவு வந்து குடிய தொழில் மாதிரி பாட்டில் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வயல்ல போய் வெயில்ல வந்து கஷ்டப்பட்டு களை எடுத்தாவோ, இல்ல நாத்து நட்டாவோ, இல்ல கூலி வேலை பார்த்தாவோ நமக்கு வந்து எவ்வளவு பணம்? ஒரு 200 300 தான் பார்க்க முடியும். ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க? திமுக காரன் வந்து ஒயின் ஷாப் வச்சிருக்கான், ஒயின் ஷாப்ல வந்து பிளாக்ல அட்டைப்பெட்டியா கொடுப்பாங்க. அந்த அட்டைப்பெட்டியை கொண்டு வந்து ஒரு கட்டப்பையை கொண்டு வந்து ஒரு பைக்ல போட்டுட்டு அதுல ஒரு 10 பாட்டில போட்டோம்னா, பாட்டிலுக்கு 50 ரூபா கமிஷன் வச்சு வித்தோம்னா, 10 பாட்டில் வித்தா எவ்வளவு ஆச்சு? 500 ரூபா ஆச்சு. 20 பாட்டில் வித்தாச்சு எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபா ஆச்சு. அப்ப 1000 ரூபா கிடைச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சுல்ல. இதுதான் அரசியல்னு கொண்டு வந்து விட்டுட்டான். அப்ப பாட்டில் விற்கிறது கேவலமான தொழில். திமுக காரன் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அதாவது திமுகவை சேர்ந்தவங்க தான் சாராய ஆலையை வச்சிருக்காரு. அப்ப அந்த சாராய விற்கக்கூடிய தொழில தமிழ்நாடு முழுவதும் எப்படி பிரபலப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. பாட்டில் விற்கிறது தான் வருமானத்தை ஈட்டும்னு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்ப ஒரு எக்ஸலை வச்சுக்கோங்க, ஒரு 20 பாட்டில் எடுத்துக்கோங்க, உள்ள போட்டுக்கோங்க, தெரு தெருவா போங்க, 24 மணி நேரமும் நீங்க வயக்காட்டுல போய் தண்ணி வாச்சிக்கிட்டு இருந்தா கூட
நைட்டு ஃபோன் பண்ணிட்டு ஒரு குவார்டர் கிடைக்குமா அப்படின்னா இவருக்கு போய் பாட்டில் போய் அங்கே போய் கொடுத்துருவாரு. 200 பாட்டிலுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு 100 300. அப்ப வருமானம் எதுல இருக்குன்னு ஐயா ஸ்டாலின் அவருடைய அரசு வந்து காட்டுது. வருமானம் அப்படிங்கிறதே ஒயின் ஷாப்ல தாங்க இருக்கு. இந்த 50,000 கோடியை வச்சுதான் நாங்க 1000 பணம் கொடுக்கோம், மக்களுடைய நலத்திட்டத்தை பூரா இதை வச்சுதான் நிறைவேற்றுவோம் அப்படின்றோம். அந்த ஒரு மதுபாட்டிலினுடைய விலை 20 அந்த 20 சாணி தண்ணியை தான் மக்கள்ல வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இந்த அரசுக்கு தேவை அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு குடியாரனை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப என்ன செய்யணும்? சீமான் என்ன சொல்றாரு? மதுபானங்களின் விற்பனையை தடை பண்ணணும், திமுகவினுடைய மதுபான ஆலைகளை இழுத்து மூடணும், கல் அப்படிங்கிறத விற்பனை பண்ணலாம், கல் அப்படிங்கிறது மதுபானம் கிடையாது, அதை வந்து விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அப்ப மதுபானங்களை ஒழிச்சிட்டு கல்லை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு. ஆனால் சீமான் அவர்களுடைய ஆட்சி காலத்துல கல் அப்படிங்கிறது மக்களுக்கு முக்கியமான பொருளா வந்து இருக்கும். ஏன்னா கல்லை குடிச்சு செத்தவங்க யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு பனை மரத்துல ஏறி அந்த மரத்துல வந்து தன்னுடைய உடலை உருக்கி உயிரை வேர்வையாக்கி ரத்தத்தை வந்து வேர்வையா சிந்தி மரத்துல ஏறி அதுல வந்து பதநீரை இறக்கி, அதாவது தூய பனம்பால், தாயினுடைய தாய்ப்பாலுக்கு நிகரா இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பனம்பாலை கொண்டு வந்து விற்கிறாங்க கல்லுன்னு. அந்த கல்லை சொல்றாங்க இந்த திமுகவை சேர்ந்தவங்க அது வந்து போதை தரக்கூடியது, அதை விற்கிறதுக்கு தடை. மரத்துல ஏறி இறங்குறதுக்குள்ள எவ்வளவு உயிர் போய் உயிர் வருதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். மேல இருந்து வந்தா செத்தே போவாங்க. அந்த சூழல தான் இருக்கு. அப்ப பனையேறவங்கள விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க, விரட்டி விரட்டி கைது பண்றாங்க. அவங்க பனைமரம் ஏறும்போது அந்த முட்டி வச்சிருப்பாங்க, அந்த மண்பானை, அதை உடைக்கிறாங்க. அப்ப அதை வந்து விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அப்ப அரசே என்ன செய்யும்னா அந்த கல்லை வந்து சோதனை செய்து அரசே வந்து கல்லை வந்து விற்பனை செய்யும். அப்ப பனையேறிகளினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உயரும். அப்ப கல்லை விற்பனை செய்யும் போது பனை மரத்திலிருந்து கல் வந்து மக்களுக்கு நேரடியாக போய் சேரும். அது மாதிரி பனை மரத்துல இருக்கக்கூடிய பதநீரை வந்து ஏற்றுமதி பண்ணலாம், பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய கருப்பட்டியை ஏற்றுமதி பண்ணலாம். இப்படி வந்து ஒரு பனை மரத்துல இருந்தே இவ்வளவு விஷயங்களை வந்து அதை வந்து பொருளாதாரத்தை உயர்த்தலாம். அப்ப விவசாயத்தை வந்து அரசு தொழிலா மாத்தினோம்னா கட்டாயம் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம் அப்படிங்கிறது சரியாயிடும். பிளாட் போட்டு விற்கிறத தடுத்து நிறுத்திடலாம், விளைநிலங்களை நம்மளால அதிகரிக்க முடியும், இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து மலைகளை உடைச்சு கேரளா கடத்திட்டு போறாங்க இல்லையா, அதை தடுத்து நிறுத்த முடியும். இதுக்கெல்லாம் தேவை ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கணும். செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட அதிகாரம் இருக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி தனுஷ் செல்குமார் இருந்தாரு, டிராக்டர்ல மணல் கடத்தின வழக்குல உள்ளவர் தான் தனுஷ் செல்குமார். அவரை 2019 திமுக தேர்ந்தெடுத்து எம்பியா இருந்து ஒன்னும் செய்யல. 24 மணி நேரமும் இங்க இருந்து தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டத்தில இருந்து 24 மணி நேரமும் கேரளாவுக்கு வந்து மணல்களையும் மணலாவும் கல்லாவும் கேரளாவுக்கு கடத்திட்டு போறாங்க. இங்க இருக்கக்கூடிய மணலை நொறுக்கி கடத்துறாங்க. ஆனா ஐயா வந்து செம்பவள்ளி அணையை கட்டணும்னு சொல்லி டெல்லி பாராளுமன்றத்தில் போய் சொல்லல. 39 எம்பியை வச்சு என்னத்தை புடுங்கினாருன்னு திமுக கிட்ட எல்லாரும் கேட்கணும். மக்கள் யாருமே கேட்கல. அதனுடைய விளைவு மறுபடியும் வந்து தனுஷ் செல்குமாரை நிறுத்தினா அவர் தோத்து போவாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு மருத்துவரை வந்து நிறுத்துறாங்க. யாரு? 8 கோடி ரூபாய் திமுகவுக்கு கொடுத்து எம்பி வேட்பாளருக்கு சீட்டு வாங்கியிருக்காங்க. 8 கோடி ரூபாய் செலவழிச்சு எம்பி சீட்டு வாங்கி தேர்தல் அதுக்கப்புறம் மக்களுக்கு 50 கோடி 100 கோடி செலவு செய்யறாங்க. அப்படின்னா மக்களுக்கு வந்து அவங்க சேவை செய்யறதுக்காக வருவாங்களா? இல்ல இங்க இருக்கக்கூடிய மலைகளை நொறுக்கி கடத்தி அதுல கமிஷன் பல கோடி வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாம சாராயத்தை அந்த மதுபான பாட்டில்களை வித்து மதுபான விற்பனையில கமிஷனை ஈட்டி பல கோடி அள்ளணும்னு நினைப்பாங்களா? 100 கோடி செலவழிச்சா 1000 கோடி எடுக்கணும் 5 வருஷத்துல அப்படிங்கிறது அவங்களோட குறிக்கோளா இருக்கும். அப்ப வாக்குக்கு பணம் அப்படிங்கறத கொடுப்பாங்க. அப்ப ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும், சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் தனித்து போட்டிடுறாரு. இப்ப திமுக எடுத்துக்கிட்டோம்னா 10 கட்சி கூட்டணி. ஏன் 10 கட்சி கூட்டணி போறாங்க? தெரியும், தனிச்சு நின்னா தோத்து போவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால 10 கட்சி கூட்டணி தேவை. அதிமுக வருது 10 கட்சி கூட்டணி. எதுக்காண்டி 10 கட்சி கூட்டணி? அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், அதனால கூட்டணி வைக்கிறாங்க. அடுத்ததா பாஜக வருது. பாஜக அந்த மண்ணுக்கே தேவையில்லை. இங்க வந்து கள்ள கூட்டணியில வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னா அது திமுக தான். பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டுறாங்களா, அது மோடியோட திட்டமா? ஐயா ஸ்டாலின் வந்து நம்ம பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டியே தீருவோம் அப்படின்றாரு. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? ஏவாவேலு சொல்றாரு, ஏர்போர்ட்டை வந்து வானத்திலேயே கட்ட முடியும், இங்கதான் கட்ட முடியும், 11 கிராமத்தை அழிச்சு அடுத்து துரத்துவோம், துரத்திட்டு ஏரி குளத்தெல்லாம் அழிப்போம், 5000 ஏக்கரை அழிச்சிட்டு இந்த இடத்துல நாங்க ஏர்போர்ட் கட்டியே தீருவோம், மோடி காலை விழுந்து நக்கியே தீருவோம்னு சொல்லி பரந்தூர்ல விமான நிலையம் அமைச்சாங்க. அப்ப பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணியில இருக்காங்க.
நீங்க உதயசூரியனுக்கு போட்டாலும் சரி, ரெட்டலைக்கு போட்டாலும் சரி, தாமரைக்கு போட்டாலும் சரி, மணலை கடத்துவான், சாராயத்தை விற்பான், பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுவான், இங்க 4 வழிச்சாலை கொண்டு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய விளைநிலங்களை பூரா அழிப்பான். ஊர்தோறும் சாராயம் ஆள ஓடும், வீடுதோறும் ஒரு குடியாரங்களை உருவாக்குவாங்க. இதான் நடக்கும். மக்களினுடைய வாழ்க்கையை உயர்த்த மாட்டாங்க. வீட்டுல படிக்கணுமா, நீ கடனை வாங்கி படி. ஒருத்தருக்கு வந்து வைத்தியம் பார்க்கணுமா, நீ கடனை வாங்கி வைத்தியம் பாரு. உனக்கு வந்து குடிக்க தண்ணி வேணுமா, பணத்தை கொடுத்துட்டு தண்ணியை வாங்கு. ஆனா நீ ரோட்ல வந்து குடிச்சிட்டு அதே போறவங்க கிட்ட ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் சொல்லி 10,000 அவதாரம் போடுவோம். ஹெல்மெட் போடலாம் 1000 ரூபாய். ஒருத்தனுக்கு வந்து உழைத்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருமானம் ஈட்டவே முடியல மக்களால. ஆனா அந்த மக்கள் கிட்ட அவதாரம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. அப்ப மக்களை வந்து இவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் சிந்திச்சுக்கோங்க. இதெல்லாம் சிந்திச்சு மக்கள் வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் வரும். தேர்தல் வருவதற்கு முன்னாடி காலையிலும் சாயங்காலமும் பணத்தை வந்து கொடுப்பாங்க. 1000 200 500 கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லா மக்களுமே வேண்டாம்னு சொல்லாதீங்க. திமுக காரன் 500 ரூபாய் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க, அதிமுக காரன் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க, பாஜக காரன் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க, யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கறத சிந்திச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ராயகிரியில இருக்கிறது தான் நம்முடைய வேட்பாளர். அவர் வந்து ராயகிரியில இருக்கக்கூடிய சிவந்தி ஆயத்தனார் பள்ளிக்கூடத்துலதான் படிச்சவர். தூய குடிநீர், அது மாதிரி தரமான மருத்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் தெரு தெருவா இந்த அரசியலை வந்து நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். மக்கள் இந்த அரசியலை உள்வாங்கி தேர்தலில் வாக்கு செலுத்தும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. வாக்குப்பெட்டியில 8வது சின்னமா இருக்கு. நீங்க வாக்கு செலுத்தும் போது போன உடனே உதயசூரியனுக்கோ ரெட்டலைக்கோ தாமரைக்கோ செலுத்தாம 1 2 3 4 5ன்னு 8வதாக இருக்கக்கூடிய மைக் சின்னத்துக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.